நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவிகாவினுடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. ஸோ அதோட நிலை என்னவா சார் இருக்கு மேடம்? மொத்தம் ஒரு 5 கேஸ் போட்டிருக்காங்க மேடம். அதாவது தமிழ்நாடு அரசு ஃபார்ம் பண்ண எஸ்ஐடிக்கு அகெயின்ஸ்டாக 2 கேஸு, சிபிஐ விசாரணை கோரி 3 கேஸ், மொத்தம் 5 கேஸ் போட்டிருக்காங்க. இப்போது 5 கேஸில் ஒரு கேஸ் இந்த சைடு ஆர்கியூ பண்ணுறவங்க யாருன்னா முகுல் ரோத்தகி, கபில் சிபல். அந்த சைடு ஆர்கியூமெண்ட் பண்ணுறவர் அரிமா சுந்தரம், இன்னொருத்தர், 2 பேர், 2 சீனியர் லாயர்ஸ் அந்த சைடு. இங்கே ஆர்கியூ பண்ணுற ஆட்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆள். முகுல் ரோத்தகி எப்படின்னா அவர் பல ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாகவே அவர் வாங்கியிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு ரிபல் அப்படின்ற ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுறவர். இப்போது ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வைங்களேன், அவங்க முகுல் ரோத்தகியை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் முகுல் ரோத்தகி. ஸோ அவரை கொண்டு கவர்மெண்ட் நிற்க வச்சுருக்கு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நிற்க வச்சுருக்கு. இவங்க தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அவர் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. இப்போது எஸ்ஐடிக்கு எதிராக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கரூர் சம்பவத்துக்கு எதிராக ஃபார்ம் பண்ணது தான் கேஸு. இந்த பெரம்பலூரில் டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர், அவரோட ஹாஸ்பிட்டலில் கிட்னியை திருடுறாங்க. நாமக்கல் பள்ளிப்பாளையத்துலேருந்து ஒரு 40-50 பேர்கிட்ட கிட்னியை திருடுறாங்க. அதில் கிட்னி திருட்டோட ஒரு லிவரையும் சேர்த்து திருடினாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட் கரூர்லேயும் பெரம்பலூர்லேயும் நடந்த இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு மதுரையிலேருந்து ஒரு ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஐஜி, அவர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட்டாங்க. பெரம்பலூர்லேயும் நாமக்கல்லையும் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு மதுரையை சார்ந்த பிரேமானந்த் சின்ஹாவை ஏன் போட்டிங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏன் போட்டிங்க அப்படின்னு. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸரு, அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்றதுனால அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீக்க முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசை திருப்பி அனுப்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் இவங்க எஸ்ஐடி போட்டு எஸ்ஐடியை பற்றி இவங்க எஸ்ஐடி நியமித்ததை இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க சிபிஐ விசாரணை கேட்டு 3 பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எஸ்ஐடிக்கு அகெயின்ஸ்டாக 2 பெட்டிஷன் தான், சிபிஐக்கு அகெயின்ஸ்டாக 3 பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சிபிஐ பெட்டிஷனில் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டவர் பேர் பன்னீர்செல்வம், சன் ஆஃப் பிச்சைக்கண்ணு. இவரோட பையன் ரித்திக் 9 வயசு. இவர் அந்த கும்பலில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பன்னீர்செல்வம், சன் ஆஃப் பிச்சைக்கண்ணு, இவரை செட்டப் பண்ணி கூட்டின்னு போயிருக்காங்க. இவர் ஒரு லாரி டிரைவர், ரைட்டா? இவர் நாமக்கல்லில் லாரி டிரைவராக இருக்கார். இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பிக்கப் பண்ணி இவரோட ஆதார் கார்டை மட்டும் வாங்கி இவர் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு, இவர் தான் செத்து போன ரித்திக்கோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கு. ரித்திக்கோட அம்மா இன்றைக்கி ஊடகங்களுக்கு அரவிந்தன் ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இது மாதிரி இவருக்கும் எனக்கும், நானும் இந்த பன்னீர்செல்வமும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பையன் செத்த உடனே சுடுகாட்டுக்கு மட்டும்தான் வந்தார். இவரை கணவனை இழந்த விதவைன்னு நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். சர்டிஃபிகேட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு அரசுக்கிட்ட உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கேன். இவர் திடீர்னு பையனோட அப்பான்னு சொல்கிறார். இவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவரை நான் பிரிஞ்சு தான் நான் வாழறேன். அரசாங்கமே அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இவரை இப்போ கூப்பிட்டு துட்டு கொடுத்து, தாவேகாலேருந்து துட்டு கொடுத்து இப்போது ஒரு கேஸ் போட வைக்கிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து என் பையன் உட்பட எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனது தாவேகாக்காரங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க
அவங்க தான் வேன் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கொண்டு போய் என் குழந்தைய சாவடிச்சிட்டாங்க. சாவடித்ததோடு இல்லாமல் அவனுக்கு இல்லாத அப்பனுங்க, அவனை விட்டு பிரிஞ்சு போன அப்பனை வந்து கேஸ் போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கேஸ் போடுறாங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் வந்து கேஸ் போட்ட பன்னீர்செல்வம் டுபாக்கூர் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இந்த தகவலை வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க வழக்கறிஞர்கள். ரைட்டா? இந்த மாதிரி டுபாக்கூர் ஆளை வச்சு இவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லட்சணத்தில் இவர் போட்ட கேஸ் எப்படி நிற்கும்? ஆளே டுபாக்கூர், இவர் போட்ட கேஸ் எப்படி நிற்கும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி இவங்க கேஸ் போட்டதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தத்தில் இவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 600 போலீஸ் இருந்தாங்க. 600 போலீஸ் வந்து எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. இவ்வளோ பேர் வந்து ஸ்டாம்பீடில் வந்து இறந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட போலீஸ் கிடையாது. சேலத்தில் வந்து 200 மருத்துவர்கள் வந்து உடற்கூறு ஆய்வு வந்து அவசரமாக பண்ணி பணங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. உளவுத்துறை வந்து இதை தவற விட்டுருச்சு. இதே மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து போன ஜனவரி மாதம் ஏடிஎம்கே வந்து இதே இடத்துல கேட்டப்போ உளவுத்துறை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அந்த இடத்துக்கு எதுக்கு டிவிகேக்கு கூட்டம் நடத்த இவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து தாவேகா தரப்பில் கோபால் சுப்ரமணியம்னு ஒரு சீனியர் அட்வொகேட்டு அரியமா சுந்தரம், அவர் ஏடிஎம்கேக்காரர், அவங்க எல்லாமே வந்து லெங்க்தியாக ஆர்கியூ பண்ணாங்க. இவங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து முழுக்க விஜயோட தவறு தான். அவர் வந்து லேட்டாக வந்தார். அது இல்லாமல் சுத்தமாக தண்ணி ஏற்பாடு பண்ணவே இல்லை. தண்ணி வந்து கொடுக்குற தண்ணின்னு அவங்க அலைஞ்சதுனால தான் வந்து ஸ்டாம்பீடே நடந்தது. ஒருவர் நசுக்கிற அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் வந்து விஜய் மேலேருந்து தண்ணி போட்டார். அது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் வந்து குடிக்கிற தண்ணியை வந்து விநியோகம் பண்ணாங்க. இந்த மாதிரி தண்ணி விநியோகத்தினால தான் ஸ்டாம்பீடே நடந்தது. ரைட்டுங்களா? அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இதில் உளவுத்துறை தவறுலாம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது ஜட்ஜஸ் வந்து ஆமாம் அதில் என்ன தப்பு? ஒரு போஸ்ட்மார்ட்டம் இவ்வளோ பேர் மாசிவாக செத்துருக்காங்க. இவ்வளோ பேர் சாகும்போது வந்து வெளியிலேருந்து வந்த டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை குயிக்காக தானே கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட அனுமதி இருக்கணும். அவ்வளோதான் க்ரைட்டீரியா. மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி கொடுத்தா அவங்க நைட்டில் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அது சட்டம். அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு இவங்களை திருப்பிட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்தது இந்த செந்தில்குமார்னு நம்ம நீதிபதி, அவரை பற்றின ஒரு அப்சர்வேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது மதுரையில் வந்து சிபிஐ கோரி ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க தாவேகா. அதே நேரத்தில் சென்னையில் வந்து ஒரு வழக்கு வந்து ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து இவர் வந்து செந்தில்குமார் சார் வந்து தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு, தலைமை பண்பு இல்லாதவர் விஜய், அவங்க வந்து ஒழுங்காகவே இதை ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தலைமை பண்பு இருக்கிற மாதிரியே தெரியல, ஒரு தாவேகா நிர்வாகி கூட செத்தப்புறம் போல அப்படின்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவர் வந்து நியமிச்சிருக்காரு. மதுரையில் ஒரு வழக்கு நடக்கும்பொழுது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனை ஏன் இவர் பண்ணணும்? ஏன்னா கரூர்ன்றது மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் தானே வரும். அப்போ ஏன் சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில் இந்த வழக்கை இவர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி
ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே இங்கேருந்து தாவேகா மற்ற அதிமுக எல்லாரும் செந்தில்குமார் வந்து இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக சொன்ன கருத்துக்கள்லாம் தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி பெஞ்சில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணியிருக்காரு, உச்சநீதிமன்ற ரெஜிஸ்ட்ரார் வந்து மகேஸ்வரி அஞ்சரியா அப்படின்னு 2 ஜட்ஜு இவங்களுடைய பெஞ்சுக்கு இந்த வழக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ரிட்டன் ஆர்கியூமெண்ட் எல்லாத்தையும் தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர்ஸ் வந்து நாளைக்கு வரலாம், இல்லைன்னா நாளன்னைக்கு கூட வரலாம். ஆனால் வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எதிர்பார்க்கப்படுறது சுப்ரீம் கோர்ட் வட்டாரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்லேருந்து இவங்க இந்நிலையில் இந்த நேரத்தில் எதையுமே ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே ஹரியானாவில் வந்து சண்டிகாரில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இவங்க தாக்கல் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, சம்பவம் நடந்த 15 நாட்களுக்குள்ளே சம்பவம் நடக்குதுன்னா அது வந்து அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து நீங்கள் தடை சொல்ல முடியாது, அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே ஹரியானா ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால இப்போது வந்து கபில் சிப்பலும் முகுல் ரோத்துக்கையும் அவங்களுடைய ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க. இவங்க இந்த மாதிரி தாவேகா டுபாக்கூரா வழக்கு தொடுத்திருக்கிறதையும் வந்து உச்சநீதிமன்றத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால் இந்த வழக்கில் வந்து தாவேகா நினைக்கிற மாதிரி ஆர்டர் வராது. அதே நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் வந்து தலைமை பண்பு அற்றவர் அப்படின்ற மாதிரி சில அப்சர்வேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது செந்தில்குமார் சாரோட அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்ரீமதி கேஸில் ஏகப்பட்ட வழக்கு அப்சர்வேஷன் வந்து பண்ணாங்க, சென்னை ஹைகோர்ட் பண்ணாங்க. அதாவது இந்த கேஸில் வந்து ஸ்ரீமதியுடைய அம்மாவே குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன்லாம் பண்ணாங்க. அந்த அப்சர்வேஷன்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தீர்ப்பு எழுதுகிற மாதிரி எப்படி அப்சர்வேஷன் பண்ண முடியும்னு இதே முகுல் ரோத்துக்கு தான் ஆர்கியூ பண்ணாராங்க. அப்போது அந்த அப்சர்வேஷன் எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிட்டு தான் ட்ரையல் கோர்ட் வந்து இதை வந்து கரெக்டாக பார்க்கணுன்ற மாதிரி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது மாதிரி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. சார், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் விஜய் வந்து கரூருக்கு போய் அவங்களெல்லாம் பார்க்க போகிறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன சார் பேசுவார்? நிதி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் எதனா இருக்கா சார்? இப்போது 20 லட்சம் நிதி வழங்குறதுக்கு தான் போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர்செல்வம்னு ஒருத்தனை வந்து இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டுபாக்கூரா செட் பண்ணி டூப்ளிகேட்டாக செட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கல்ல. இது மாதிரி இப்போது பன்னீர்செல்வத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு குழந்தைய பெற்ற ரித்திக்கை பெற்ற அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, காசுக்காக தான் இவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் ரைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு தலித்து இறந்து போன ஒரு தலித்தை வந்து விஜய் வந்து வீடியோ காலில் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு புகாரம் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. 2 ஆடி காரில் போகிறானுங்க, ஃபுல்லாக லாக் பண்ணுறானுங்க. போயிட்டு அவங்க வந்து அருண்ராஜ் அப்படின்னு தாவைக்காவுடைய நிர்வாகி அவர் வந்து வீடியோ கால் ஆன் பண்ணுறாரு, வீடியோ காலில் வந்து விஜய் பேசுகிறார். இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விஜய் வந்து போகிறதுக்கு அவர் வச்சுருக்க கண்டிஷன், அவர் போட்டிருக்க கண்டிஷன் என்னன்னா ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையும் எடுக்கணுமா. இங்கேருந்து ப்ரைவேட் ஜெட்டில் ட்ரிச்சி போகிறாரு, ட்ரிச்சி போயிட்டு ட்ரிச்சிலேருந்து கரூருக்கு வந்து பை கார் போகிறார். அண்ணன் வந்து பை கார் போகிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணுமா. அது இல்லாமல் அவர் பின்னாடி எந்த பைக்கும் காரும் வரக்கூடாதா. அதை வந்து அவரோட தொண்டற்படை அமைச்சிருக்காரு, அது கண்காணிக்காதான், போலீஸ் கண்காணிக்கணுமா. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்பு கூட பண்ண முடியாது. எத்தனை சந்து இருக்குது, எத்தனை சைடு இருக்குது, எத்தனை வழி இருக்குது. அவர் போகிறார் கரூர் வரைக்கும் ஒன்று வச்சுக்க 1.5 மணி நேரம் பயணம். 1.5 மணி நேரம் பயணத்தில்
எத்தனை சந்து இருக்குது, எத்தனை சைடு இருக்குது, எப்படி எப்படிலாம் இவனுங்க வந்து கிரீஸ் தடவி இருந்தாலே எகிரி குச்சி போய் விஜயை கட்டி பிடிப்பானுங்க. இவனுங்களை வந்து எப்படி தடுக்கிறது? இவர் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு. யாரும் வரக்கூடாது, யாரும் வந்து விஜயை டச் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா நீ ஹெலிகாப்டரில் தான் போகணும். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் தளம் கட்டிட்டு இங்கேருந்து ஹெலிகாப்டரில் தான் நீ அங்கே போயிட்டு ராகுல் காந்தி போகிற மாதிரி அங்கே ஒரு ஹெலிகாப்டர் தளத்தை நீயே செலவு பண்ணி கட்டிட்டு அதில் போய் இறங்கி அங்கேருந்து இப்போ விழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஹெலிகாப்டர் தளம் இருக்கணும். அப்படியே இவர் இறங்கணும், அவர் அப்படியே போனோம் மாப்பிள்ளை மாதிரி அவர் போயிட்டு அங்கே அவங்கக்கிட்ட பேசணும், வரணும். அதெல்லாம் வந்து நடக்கிற கதையாக தெரியல. இவர் சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா கற்பனையில் சிந்துபாத் கதையில் வர மாதிரி கன்னித்தீவு கதையில் வர கண்டிஷன்லாம் போட்டுன்னு இருக்கார் இவர். இதெல்லாம் வாட் ப்ரோ, அது ரொம்ப ராங் ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. பெட்டிஷன் போட சொன்னால் செட்டப் பண்ணி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை ரெடி பண்ணி போகஸாக ரெடி பண்ணி பெட்டிஷன் போட்டு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மாட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக இவங்க மாட்டுவாங்க, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி டுபாக்கூர்த்தனமான வேலைகளை எல்லாத்தையும் இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் செஞ்ச டுபாக்கூர் வேலை இது. அதுக்கப்புறம் இப்போது போகிறாரு, அருண்ராஜ் தலைமையில் தான் போகிறாரு. போகிறதுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியல் இருந்திருக்காரு, காந்திஜி இருந்திருக்காரு, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அரசியலில் இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கேவலமான பில்டப்பை வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது. இவ்வளோ கேவலமான ஒரு பில்டப்பை கொடுத்து இவ்வளோ பந்தாவை காமிச்சு இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒபே பண்ண முடியுமா? என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, சரிப்பா அவன் பின்னாடி யாரும் வரக்கூடாது. அது யார் சொல்லணும்? உங்கள் கட்சிக்காரன் தானே வரான், உங்கள் ரசிகர் மன்றம் தானே வரான், நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட தொண்டற்படை கிடையாது. ஆனால் அதை வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு சந்தா நின்று கண்காணிக்கணுமா? அவ்வளோ பெரிய போலீஸ் படையே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ் படையும் கொண்டு வந்து இறங்கினா கூட விஜயெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது. இவர் Y+ல் இருக்கார், இவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். பக்கத்தில் வராத அளவுக்கு இவர் தான் பார்த்துக்கணும், இவர் தான் ஸ்பீடாக போகணும். செம்ம தமாஷா இருக்குது. இப்போ இவர் இவ்வளோ பந்தா காட்டுறதுக்கான ரீசன் என்னவா சார்? யாரோட பொறுமையை சார் இவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு? இவர் பொறுமையை டெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுமையை தான் டெஸ்ட் பண்ணுறாரு. அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் கைது பண்ணல. இதே ஜெயலலிதாவாக இருந்தால் இந்நேரம் புஷி ஆனந்த் உள்ளே போயிருப்பார், நிர்மல்குமார் உள்ளே போயிருப்பார், விஜயும் உள்ளே போயிருப்பார், சங்கராச்சாரியாரே உள்ளதுக்கு வச்சுது அந்த அம்மா, எல்லோரும் உள்ளே போயிருப்பாங்க. ராமதாஸ் ஒரு தடவை சட்டமன்றத்தில் வந்து என்ன வேணால் இப்போ நான் 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும், அவர் மேடையில் பேசுகிறார். 11:30 மணி வரைக்கும் நான் பேசுகிறேன், முடிஞ்சால் என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்னு பேசுகிறார். பொதுக்கூட்ட மேடையே பேசுகிறார். மாமல்லபுரத்தில் தான் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். பேசுகிறார் 10:30 மணியோடு முடிக்கணும், நான் இப்போ 11:30 மணி வரைக்கும் பேசுகிறேன், தேர்தல் டைம் அது, முடிஞ்சால் கைது பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று, பார்லிமெண்ட் தேர்தல் டைம். அப்போது ஜெயலலிதா தூக்கிட்டு மறுநாள் சட்டமன்றத்தில் சொல்லிச்சு, இதுதான் ராமதாஸ் பேசின பேச்சு, 11:30 மணி வரைக்கும் நான் பேசுவேன், முடிஞ்சால் கைது பண்ணிப்பார் அப்படின்னு ராமதாஸ் பேசினார். உடனே நான் கைது பண்ணிட்டேன். உடனே அவங்க ஒய்ஃபு சரஸ்வதிலாம் வந்து ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஐயாவுக்கு மோசமான வியாதிகள் இருக்குது, இப்போ கூட ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்தார்ல, மற்றவங்கெல்லாம் பார்த்தாங்க, அன்புமணி பார்க்க உள்ளவர், அந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணார், வித்தியாசமான ஆன்ஜியோ, அரசியல் ஆன்ஜியோ பண்ணார் அவர். அன்புமணி மட்டும் பார்க்கக்கூடாதான், பாக்கி எல்லா தலைவர்களும் ஸ்டாலின் பார்க்கலாமா, எடப்பாடி பார்க்கலாமா, யார் வேணா பார்க்கலாமா, சொந்த புள்ள அதுவும் அன்புமணி மட்டும் பார்க்கக்கூடாதான். இது அரசியல் ஆன்ஜியோ இல்லை. அந்த மாதிரி நெஞ்சு வலிலாம் இருக்குது, அவரை வந்து விடுதலை பண்ணுங்க அம்மா, அம்மா நீங்கள் வந்து தாய் உள்ளம் படைத்தவர், நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் கெஞ்சுறது? அவங்க ஒய்ஃபு சரஸ்வதி கெஞ்சுறதை பார்த்து ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பதில், நான் ஒன்றும் கைது பண்ணணுன்னு சொல்ல, முடிஞ்சால் என்ன கைது பண்ணுப்பார் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி இவர் வந்து விஜய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. டுபாக்கூருங்களை வச்சு பெட்டிஷன் போடுறாரு. சொல்லக்கூடிய காரணங்களும் டுபாக்கூர் காரணங்கள் தான். போலீஸ்காரங்க வந்து சாகலை அப்படின்னு ஒரு காரணத்தை வந்து சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அந்த சம்பவத்தில் வீடியோஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள்,
போலீஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டது, எத்தனை பாடியை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போலீஸ் போச்சு. ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் பிஞ்சு போயிட்டு அவங்க சட்டையில் மாட்டியிருப்பாங்கள்ல, அந்த KA 110 கரூர்னு, அதெல்லாம் கீழே கிடந்தது. பொம்பளை போலீஸ் செத்துது. அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸை வழிமறித்து இவங்க கலடா பண்ணும்போது அதெல்லாம் தடுத்தது. இவங்க இரும்பு பிடி மாதிரி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக ரெடி பண்ண ஒரு செட்டப் மாதிரி இவங்க பண்ணிவிட்டு, இவங்க எல்லாத்தையும் இவங்க பண்ணிவிட்டு, எல்லா வேலையும் இவங்க பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து இவர் போடுற கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டால் தான் போலீஸ் வந்து போதிய பாதுகாப்பில் போலீஸ் எங்கே நின்றுன்னு தெரியல. அதுதான் கவர்மெண்ட்டு திருப்பி அடிச்சோ, தண்ணியே கொடுக்கல. இவர் லேட்டாக வந்தார், பல மணி நேரம் லேட்டாக வந்தார், தண்ணியும் கொடுக்கல. தண்ணிக்காக தவிச்ச ஜனங்க தான் நெருக்கடியில் விழுந்து செத்தாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிப்ளை. சார், இப்போ இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு போகும், இதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும், இதோட தீர்ப்பு என்னவா சார் இருக்கும்? 2 நாளில் வந்துடும் தீர்ப்பு. மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதில் வந்து SITயை வந்து அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வச்ச ஆர்கியூமெண்ட், ஒரு டெக்னிக்கல் ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அஸ்ரா கார்க்கு வந்து முன்னாடி CBIயில் வேலை செஞ்சவர், அவரை வச்சு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நபர் கமிஷன், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. அது SIT போகிறதுக்கு SITக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க தனியாக போட்ட ஒரு நபர் கமிஷன் ஒரு நீதிபதி தலைமையில் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் வராது, எதுவும் வராது. இந்த 15 நாட்களுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து 15 நாட்களுக்குள்ளே நிறைய நடவடிக்கை எடுத்துருச்சு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வைக்க, இவங்க தண்ணி கொடுக்கல, இவங்க ஆர்கனைஸ் பண்ண விழாவில் இவங்க வந்து எந்த ஏற்பாடும் பண்ணாமல், இப்போது ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கேன், என்னை வேணும்னே ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ ஆன்சர் எழுதியிருக்கணும்ல. நீ ஒரு ஆன்சரும் எழுதாமல் வெத்து சீட்டை கொடுத்துட்டா உனக்குன்னா 35 மார்க் போட்டு பாஸாக பண்ணுவாங்க? ஃபெயில் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி நீ எந்த கண்டிஷனையும் நீ வந்து ஒபே பண்ணல, மதிக்கலை, சொந்த கட்சிக்காரங்களே நீ மதிக்கலையே. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரும்? ஒரு அப்பா விட்டு போயிட்டான், அந்த அப்பனை பிடிச்சி நீ பெட்டிஷன் போடுறீங்க. அம்மா வந்து நான் கணவனால் கைவிடப்பட்டவன் சர்டிஃபிகேட் வாங்கிய 2 வருஷம் ஆகுதியா அப்படின்னு அம்மா வருது. இது வெக்கமா இல்லை விஜய்க்கு? இதை கேட்குறதுக்கே விஜய்க்கு வெக்கமா இல்லை? இதுதான் உங்கள் கட்சியுடைய நீதி பரிபாலன மெத்தடை. இதில் வேற செந்தில்குமார் இப்படி செஞ்சார் அப்படின்றத வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து அவங்க கேள்வியே எழுப்பலை. அப்படி இருக்கும்போது செந்தில்குமார் பற்றி ஒரு கேள்வி வந்தோன்னா இணையதளங்கள் முழுக்க தாவேக்காவும் மற்றவங்களும் சேர்ந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இதை கேள்வி கேட்டதுனால தான் பத்திரிகையாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்படி இப்படின்னும் அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் கரெக்டு? இது எல்லாமே இம்மெச்சூர்டு. ஸோ இந்த இம்மெச்சூரிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஐநா சபைக்கு போனால் கூட விஜய் வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.